தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஆட்சி இப்ப மாறி இருக்கு. ஆட்சி மாறினதுல இருந்து போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருந்துட்டுச்சுல, அது உங்களுக்கு வந்துருச்சு. 2 விஷயமா வந்திருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை. ரெண்டுக்குமே தகவல் வந்திருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதியா இருக்கு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து என்ன அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா, மாசம் 1000 ரூபாய் வந்து கடந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க மாணவர்களுக்கு. யாருக்குன்னா போடுவாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு போடுவாங்க. அப்ப மாசம் 1000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கே என்ன ஆகுது உங்களுக்கு 10-12,000 ரூபாய் வந்துருது. அப்ப வந்து மாசம் அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்ப வந்து ஆட்சி மாறினால ஒரு 2-3 மாசமா வராம இருந்துச்சு. இப்ப வந்து ஆட்சி மாறினதுனால இது கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா இதை பத்தி அவங்க பெருசா அறிவிப்பு கொடுக்கல, அதை நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பெரிய கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல வந்து டிஎம்கே கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கொண்டு வந்த நல திட்டங்களை நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க நடைமுறைப்படுத்துங்க. நாங்க வாங்கி இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது மக்களுடைய நலத்திட்டத்துக்காக தான் நாங்க வாங்கியிருந்தோம். அதனாலதான் நாங்க மகளிர்களுக்கு இன்னும் வந்து மாணவர்களுக்கு எல்லாம் வந்து பணம் கொடுத்திருந்தோம். அதனால நீங்க வந்து கடன் சுமையெல்லாம் சொல்லாம கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மாணவர்களுக்கு வந்து முதல் கட்டமாக வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்துருச்சு, ஒரு சிலருக்கு வந்து போட போறதா சொல்லிட்டாங்க. அப்ப மொத்தத்துல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வந்துருச்சுனாவே அடுத்தது என்ன அர்த்தம், நாளைக்கே நாளானிக்கே வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வர வேண்டிய டேட் வந்துருச்சா, அதுவும் வரும் சொல்லப்படுது. அப்ப வந்து மகளிர் உரிமை தொகையும் வந்து பாத்தீங்கன்னா இனி வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா வரப்போகுது. அது வந்து 2500 1000ங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா 2500 கொடுக்கக்கூடிய சுமையில வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து எப்படி கொடுப்பாங்க, கடன் வந்து இருக்குது, இதெல்லாம் இருந்துட்டு இருக்கறனால 2500 நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி தெளிவா 2500 சொல்லல. ஒருவேளை 2500 போட்டா நம்ம நாளைக்கு வந்ததுக்கு பிறகு சொல்லுவோம், இல்ல 1000 ரூபாய் போட்டாலும் 1000 ரூபாய் வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம். என்ன வந்திருக்கோ அதை கண்டிப்பா உங்களுக்கு நம்ம வந்து தெரிவிப்போம். நீங்களும் வந்து மெசேஜ் செக் பண்ணுங்க. மாணவ மாணவிகளுக்கு காசு வாங்குறவங்க பாருங்க உங்களுக்கு வந்திருக்கான்ட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. வரலைன்னா பேனிக் ஆக வேண்டாம், கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு நாளானிக்குல வந்துடும். ஏன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்துடும். அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை நம்ம வந்து நாளைக்கு இல்ல நாளானிக்கு தான் நமக்கு மெசேஜ் வரும். யாருக்கும் இன்னும் போடல, ஆனா அது போடப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு. அப்ப வந்து இது வந்திருக்குங்கும் போது அதுவும் வருது. சப்போஸ் அது வரல அப்படின்டா நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க வந்து உங்களுடைய மெசேஜை பாத்துட்டு இருங்க. ஒரு 2-3 நாள் டைம் வந்து எடுத்துக்கொள்ளும். பொறுத்திருந்து பார்ப்போம். 1000 ரூபாய் வருதா 2500 ரூபாய் வருதா, இனி வந்து அந்த கடந்த காலத்து ஸ்கீம் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகுதா, புதுசா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல என்னென்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணோம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாம கடந்த ஆட்சியில இருந்த பஸ், அந்த மகளிர்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் எல்லாம் வந்து இந்த ஆட்சியிலும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது கடந்த ஆட்சியில வந்து மக்களுக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் இந்த ஆட்சியிலே கிடைச்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஆட்சியில என்னென்ன விஷயம் கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகை கிடைச்சிச்சு, மகளிர்களுக்கு வந்து இலவச பேருந்து கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து கல்வி படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருந்தாங்க, அது தனியா வந்துட்டு இருந்துச்சு. இது ஸ்கூலுக்கு தனி, காலேஜுக்கு தனி. அது போக வந்து பாத்தீங்கன்னா டிவிகே கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் 12வது வரையும் படிக்கணும். எல்லாரும் யாரையுமே 12வது வரையும் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய வறுமையின் காரணமாக நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படிக்க வைங்க அப்படிங்கறதுக்காகவே காசு கொடுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஃப்ரீ தான் சொல்லிட்டாலும் கூட அதுக்குமே அவங்கள வந்து அமுச்சு விட்டு அதை வந்து தினமும் வந்து சாப்பாடு கொடுக்கறதும், அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு செலவு செய்யறதும், பெரிய செலவுகள் இல்லாட்டினாலும் சரி அந்த பசங்க வந்து வீட்டுல இருந்தா ஏதாவது வேலை செஞ்சு கொடுப்பாங்க, நாங்க தொழிலுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. ரொம்ப வந்து ஏழை எளியவர்களாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து தொழிலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, சின்ன சின்ன கடை வச்சிருப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி அவங்க இருந்தா கூட எனக்கு ஏதோ ஒரு சம்பாதிக்க முடியும்னு வீட்டுல வச்சுக்கிறாங்க. அப்படிங்கறனால என்னதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலே ஃப்ரீயா இருந்தாலும் கூட படிக்க வைக்காம இருக்கிறாங்கிறதுனால நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுங்க. ஒண்ணு சத்துணவு மூலமாக உணவு நாங்க கொடுத்துறோம், 2வது அவங்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்கறோம் இருக்காங்க. வருஷத்துக்கு 15,000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்தா கூட வருஷத்துக்கு 12,000 ரூபாய் தான் வரும். வருஷத்துக்கு 15,000 ரூபாய் வந்து அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படும். எந்த மாணவ மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்களோ, படிக்க வைக்க முடியாம இருக்காங்களோ, அவங்க 12வது வரையும் நிறுத்தி வைக்காம படிக்க வைக்கிறதுக்கே 15,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல அறிவிப்பு தான். இதுல எல்லாம் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது இப்ப வந்து செயல்படுத்துவாங்களான்னா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா அவங்க சொல்லியிருக்காங்கன்னா செய்யதான் போறாங்க அர்த்தம். வருஷத்துக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மாசத்துக்கு
வாரத்துக்கு இதெல்லாம் சொல்லும் போது டக்குன்னு நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். வருஷத்துக்குங்கும் போது பொதுவாகவே அதை நடைமுறைப்படுத்தி ஒரு வருஷத்துடைய எண்டு, ஏன்னா இப்ப இது புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கா, இந்த வருஷத்துடைய எண்டுக்குள்ள வந்து அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நடுவுல இது வேற கொடுத்துருக்காங்க. இது அது எப்படி வந்து அவங்க கரெக்டா வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா இதை கொடுக்குற மாதிரி இருந்தா அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அதை கொடுக்குற மாதிரி இருந்தா இதை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாசம் மாசம் போடுறத அவங்க ஒட்டுக்கா வருஷத்துக்குன்னு போடுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசமோ தவிர ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்கீம் தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 15,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும் வருஷத்துக்கு. பாக்கலாம். இப்போதைக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்திருக்குது. அடுத்து நம்ம மகளிர் உரிமை தொகையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனல்ல எல்லாமே கரெக்டா அப்டேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ச்சியா பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.